வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோவை போய் சந்திக்கிறாங்க. ஹீரோ கேட்குறாரு, எதுக்கு ரேவதி இப்போ அடிக்கடி வந்து என்னை சந்திக்கிற? இந்த விஷயம் வந்துட்டு அத்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் சந்திக்காம இருக்கிறது நல்லது. கோவில் கும்பாபிஷேகத்தை முடிச்சதோட நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்ன சொன்னீங்க? கோவில் கும்பாபிஷேகத்துக்கான பூஜைகள் முடிஞ்சதோட நீங்கள் வந்துட்டு என்னை சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ரேவதி, சூழ்நிலையால் தான் நான் இப்படி சொல்கிறேன், மற்றபடி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி நான் சொல்லலை ரேவதி. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, போதுமாம்மா, நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு நினச்சேன், கடைசியில் நீங்கள் என்னை எப்படி ஏமாத்துறீங்களே அப்படின்னு ரேவதி கண் கலங்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அதிர்ச்சியாகி, ரேவதி இங்கே பாரு, கண் கலங்காத, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டானே, நீ எதுக்கு ஒரி பண்ணுற? ஒரி பண்ணாத ரேவதி, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதியும், அப்படி சரிங்க மாமா, நாளைக்கு வந்துட்டு நான் கரெக்டாக ரெடியாகி வரேன், நம்ம 2 பேருமே நிறைய இடத்த போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா ரேவதி வந்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி வந்துட்டு சோகத்தோடு உட்காந்துருக்காங்க. ரேவதி வந்து அவங்க அம்மா சோகத்தோடு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என்னாச்சும்மா, ஏன் இப்படி சோகத்தோடு உட்காந்துருக்கீங்க, ஏதாவது கவலையாம்மா அப்படின்னு கேட்க, ஈஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி, உங்கள் அப்பா மேலே நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன்டி. அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், ஆனால் அவர் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா, அப்பா மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய பழியை போட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க மேலே பாசமாக இருந்தார். நீங்களும் அப்பா மேலே பாசமாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அப்பா மேலே எவ்வளோ பெரிய பழியை போட்டீங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. நீங்கள் பண்ணது சரியா? அப்பா உங்கள் மேலே எவ்வளோ பாசத்தோடு இருந்தார். 30 வருஷமா இவ்வளோதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா அப்படின்னு அப்பா உங்களை பார்த்து கேட்டாங்களே, அப்பா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களாம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். நான் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்துருக்கணும். ஆனால் உங்கள் அப்பா வந்துட்டு நல்லவர் தான். நான் போய் அவர் மேலே இவ்வளோ பெரிய பழைய போட்டுட்டேன். நினச்சி பார்க்கும் பொழுதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரேவதி. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா, அப்பாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக அவர் உங்களை மன்னிச்சு ஏற்றுப்பார். அவருக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும் போதும். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் ரேவதி நேராக ரூமுக்கு போயிட்டு சீக்கிரம் அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு மாமா கூட வெளியில் போகிறதுக்கு நம்ம அடுத்த பிளான் பண்ணலாம் அப்படின்னு ரேவதி நேராக ரூமுக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலை கிளம்புறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரேவதி நீட்டாக கிளம்பி வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி எங்கே போகிற அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா, நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறேம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி, ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வா, ஆனால் யாருக்கிட்டையும் அதிகமாக நீ பேச்சு வச்சுக்க கூடாது, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம், சரியா? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிம்மா, நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அவங்க போனதும் நம்ம சந்திராவுக்கு சந்தேகம் வருது. இந்த ரேவதி வந்துட்டு இப்படி போகிறா அப்படின்னா கண்டிப்பாக அது சாதாரண விஷயமா இருக்காது. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, எனக்கு என்னமோ ரேவதி வந்து உன்கிட்ட போய் சொல்லிட்டு போகிற மாதிரி தெரியுது. அவள் கண்டிப்பாக வந்துட்டு வேற ஏதோ ஒரு விஷயமா தான் வெளியில் கிளம்பி போகிறா. நான் வேணும்னா அவளை ஃபாலோ பண்ணட்டுமா, இல்லை நீ அவளை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, என் மேலே இப்படி என் பொண்ணு மேலே இப்படி சந்தேகப்படுறது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணு கண்டிப்பாக வந்துட்டு என்கிட்ட எந்த விதத்துலையும் பொய் சொல்ல மாட்டா. ஸோ இனிமே என் பொண்ணு மேலே நீ சந்தேகப்படுற வேலை வச்சுக்காத, அவள் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா நினைக்கிறாங்க, அக்கா காரிக்கு வர வர என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ நம்மளே போயிட்டு அவளை ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நமக்கு சாதகமாக ஏதாவது விஷயம் கிடைச்சாலும் அது மிகப்பெரிய சந்தோஷம் தானே. அக்கா கிட்ட சொல்லி பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு வில்லி வந்துட்டு நேராக
நம்ம ரேவதியை வந்துட்டு ஃபாலோ பண்ண பார்க்குறாங்க. ரேவதி வந்துட்டு நேராக ஹீரோவை போய் சந்திக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா இது மாதிரி அம்மாவுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். அம்மா கண்டிப்பாக ரொம்பவே கோவப்படுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, எப்படியும் நீ என் கூட வர்றது அத்தைக்கே தெரியாமல் இருக்காது. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, பரவாயில்ல மாமா, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஹீரோ சொல்கிறாரு, சரி வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. சந்திரா கொண்டாந்து காரை நிப்பாட்ட ரேவதி வந்துட்டு ஹீரோவோட காரில் ஏறுறதை பார்த்துட்டு சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அடி பாவி ரேவதி, அப்போ இத்தனை நாளும் இந்த டிரைவர் பையன் கூட நீ வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தியா? இங்கே எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு பேசாத மாதிரி அவ்வளோ பெரிய நாடகம் போட்ட, கடைசியில் அந்த டிரைவர் பையன் கூட இன்னும் நீ பேசிக்கிட்டு தான் இருக்கியா? நீ இப்படி ஒரு வேலையை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு அந்த சந்திரா நினைக்கிறாங்க. நேரா 2 பேரையும் ஃபாலோ பண்ணி போறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பெரிய பூங்காவுக்கு போறாங்க. இதை வந்துட்டு சந்திரா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இது சரிப்பட்டு வராது. இப்பவே இதை வீடியோ எடுத்து அக்கா கிட்ட காமிக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சந்திரா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்ல உட்காந்துருக்கிறத அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. அப்படியே வீடியோ எடுத்துட்டு, இன்னைக்கு நீ வசமா சிக்கின, அக்கா காரிக்கிட்ட நீ என்ன பிளான் பண்ணி இங்க வந்திருக்கிறத எல்லாத்தையும் நான் ஆதாரத்தோட நிரூபிக்க போறேன். உன்னால இனிமே என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சந்திரா வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு சந்திராவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு. யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சாரோ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி ஆகுது. சந்திரா கேட்குறாங்க, இப்போ எதுக்கு என்னை பார்த்ததோட இவ்வளோ ஷாக் ஆகுற? எனக்கு உண்மை தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைச்சு நீ ஷாக் ஆகுறியா, இல்லை என்ன பார்த்து ஷாக் ஆகுறியா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சந்திரா கேட்குறாங்க, எதிரி தேவையில்லாத வேலை? அக்கா கிட்ட தெரியாம அக்கா கிட்ட வந்துட்டு என்ன சொன்ன, இந்த கார்த்தி பையில சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் கூட ஊரு சுத்திக்கிட்டு இருக்கேல்ல, அப்போ அக்காக்காரிய நீங்க 2 பேருமே சேர்ந்து ஏதோ ஏமாத்துறீங்க. அக்காவும் இது தெரியாம இருந்துகிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் இங்க வந்ததை நான் போட்டோ எடுத்துட்டேன். அந்த போட்டோவை கொண்டு போய் நான் அக்கா கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்க போறேன். அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க தேவையில்லாத வேலையை பண்றீங்க. ஏன் சித்தி எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருடி, இன்னைக்கு நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுமா? அதுக்கு நீயும் உன் புருஷனும் தான் காரணம். எங்க 2 பேரையும் நீங்க பிரிச்சிங்கல்ல, அதுக்கு நான் பழிவாங்காமையா இருப்பேன்? அதுவும் என் புருஷன் கோவில் கும்பாபிஷேகத்துல உட்காரணும்னு நினைச்சேன். அதுவும் நடக்க விடாம பண்ணது இந்த டிரைவர் பையதான். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் பண்ற அவனை நான் சும்மா விடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் இப்பவே போயிட்டு அக்கா கறிக்கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு நீ என்னெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ற அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு அந்த வில்லி போட்டோ எடுத்துட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றாரு, இதுக்கு தான் ரேவதி சொன்னேன், கண்டிப்பா இவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்களால நமக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன், நீ நம்பவே இல்லை, இப்போ புரிஞ்சிருச்சா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, சித்திய எப்படியாவது தடுக்கணுமே. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அவங்கள தடுக்கிறதுக்கு முடியாது. நம்ம வந்துட்டு அவங்கள எந்த விதத்திலையும் தடுத்தாலும் அவங்க சொல்லாம இருக்க போறது கிடையாது. இந்த சூழ்நிலைய நம்ம தான் சமாளிக்கணும். சரி வா போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு, அக்கா அக்கா எங்க இருக்கிற, வாக்கா வெளியில அப்படின்னு. ஈஸ்வரி வெளியில வந்துட்டு, என்னாச்சு சந்திரா, ஏன் இப்படி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த டிரைவர் பைய நல்லாவே ஏமாத்திருக்கான். அது மட்டும் இல்ல, உன் பொண்ணும் நல்லா உன்கிட்ட போய் சொல்லியிருக்கா. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி என்னடி ஆச்சு அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா இந்த போட்டோவை பார்த்தாலே உனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் என்னடி இது, எப்ப எடுத்த போட்டோடி இது, பழைய போட்டோவா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா இது பழைய போட்டோ கிடையாது, இது நான் இப்ப எடுத்த போட்டோ. உன்னை நல்லாவே அவங்க 2 பேரும் ஏமாத்திருக்காங்க. எப்படி, ரேவதி என்ன சொன்னா அன்னைக்கு எல்லாருக்கு முன்னாடியிலையும், எனக்கு இவரை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அத்தனை பேருக்கு முன்னாடி அவரு என்ன பிடிக்கலன்னு சொன்னா நான் மட்டும் எப்படி அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், அவர் கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி
உன்னைய நல்லாவே ஏமாத்தினால. ஆனா இப்ப பாத்தியா, அந்த டிரைவர் பையல சந்திக்கிறதுக்காக அங்க போயிருக்கா. உன்னை நல்லாவே அவ ஏமாத்திருக்கா. அதுவும் இந்த டிரைவர் பையன் என்ன சொன்னா, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனா இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்க்கா? உன்னை நல்லாவே ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். இத பார்த்ததும் நம்ம ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, அவ சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு. அப்ப ஹீரோ அமைதியா நிக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி ரேவதிய பார்த்து, ஏய், அவ சொல்றது உண்மையாடி, சொல்லுடி அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, சித்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு? நான் அவர் கூட சேர்ந்து சுத்துறதுனால உங்களுக்கு என்ன அவமானம் கிடைச்சிச்சு? அம்மா, அவரும் என்னோட ஹஸ்பண்ட். அவர் கூட நான் சுத்துறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவரும் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? ரேவதி சொல்றாங்க, ஏமா தெரியாது, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நீங்க தான் அவருக்கும் எனக்கும் நடந்த கல்யாணத்தை மறைச்சு எங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணது எல்லாமே நீங்க தான். எல்லா தவறும் நீங்க பண்ணிட்டு இப்போ எங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாருமா, நான் என்னைக்குமே அவரை விட்டு பிரியவே மாட்டேன். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? அப்ப ரேவதி சொல்றாங்க, இவ்வளவு தைரியத்தையும் கொடுத்ததே நீங்க தாமா. நான் மாமா கூட சந்தோஷமா இருந்தேன். ஆனா எங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய பிளான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஏமா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி போதும் நிப்பாட்டு. இங்க பாரு, அவன் கண்டிப்பா உனக்கு பொருத்தமானவன் கிடையாது, சொல்றது கேளு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அவரு பொருத்தமானவரா இல்லையா அப்படிங்கிறத என்னோட லைஃப்ல நான் சூஸ் பண்ணிக்கிறேன், நீங்க சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதோட நிப்பாட்டுங்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, உன் பொண்ணு எப்படி பேசுறா அப்படின்னு. அவெல்லாம் இப்படி பேசுறவளே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் பையன். அவன் தான் உன் பொண்ணுக்கு இப்படி சொல்லி கொடுத்து பேச வைக்கிறான். இல்லைன்னா உன் பொண்ணு என்னைக்குமே உன்னைய வந்துட்டு இப்படி அதிகாரம் பண்ணி பேசவே மாட்டான். இது எல்லாத்துக்குமே அந்த டிரைவர் பையதான்க்கா காரணம். இதுக்கு தான் ஆரம்பத்திலேருந்தே அவன் இந்த வீட்டுக்குள்ள வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உன்கிட்ட. ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பயாவது புரியுதாக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். இவன் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தான். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை அனுப்புனா ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வீட்டுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை நம்பிதான் நான் அவனோட வாக்குக்கு சரின்னு சொன்னேன். ஆனா அவன் இப்படி என்னை ஏமாத்துவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் ரேவதி, நீயுமே என்ன சேர்ந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, நம்பிக்கை துரோகம் பண்ணது யாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் நல்லாவே யோசனை பண்ணி பாருங்கம்மா. நம்பிக்கை துரோகம் பண்ணது நீங்க தான். நீங்க தான் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தையே பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்களா? போது நிப்பாட்டுங்கம்மா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு வீட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய சண்டை நடக்கிறத பார்த்துட்டு சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, உன் பொண்ணுக்கு பேசவே தெரியாது, எப்படி பேசுறா அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? அந்த டிரைவர் பையதான் அப்படின்னு சந்திரா இன்னுமே ஈஸ்வரிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரி செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்துல ரேவதி சொல்றாங்க, அம்மா, இனிமே நீங்க என்னதான் பேசினாலும் நான் கண்டிப்பா வந்துட்டு மாமாவை விட்டு பிரியவே மாட்டேன். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நீங்க தேவையில்லாம பேசி உங்களோட நேரத்தை செலவிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.